ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பீமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா மோனாவை பிராங்க் பண்ண போறோம். மோனா அண்ட் ஜான், மோனாவை மட்டும் இல்ல ரெண்டு பேருமே பிராங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மதியானமே கூப்பிட்டேன், 2 தடவை கூப்பிட்டு எடுக்கல. சரியா, அதனால நாங்க அதை வச்சு வந்து பிராங்க் பண்ணலாம். இல்ல அப்புறம் தான் பேஸ்ட் இல்ல பாப்பா, அதுக்கப்புறம் எடுக்கல. அந்த தூங்க மூஞ்சி வீடியோ கால்ல வருது, ரூமே இருட்டாய் வச்சுக்குதுடா நைட்டு மாதிரி. நல்லா தூங்கிச்சு. அதுக்கப்புறம் பாத்துட்டு அது கூப்பிடணும்ல, கூப்பிடல. அதனால அது பனிஷ்மெண்ட் இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு மோனாவையும் ஜானையும் நம்ம எப்படி பிராங்க் பண்றோம் அப்படிங்கறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பிராங்க் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தம்பி காணவில்லை, மௌலியை காணவில்லை அப்படி சொல்லிட்டு மோனாவை பிராங்க் பண்ண போறோம். என்ன மாதிரி என் கண்ணு முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். சரியா, ஆனா அவனை காணவில்லை என்று அக்கா காரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றோம். ஒரே வார்த்தையில முடிச்சிடும், அவன் எங்கனாச்சும் சுத்திட்டு வந்துருவான் விடுங்க அப்படின்னு. சரி, என்னன்னு பாப்போம், என்ன சொல்றான்னு பாப்போமா. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து மோனாக்கு போன் அடிக்கணும். ஆனா அப்போ குதிர்குள்ள இல்லைன்ற மாதிரி இப்போ மௌலியை பத்தின நிறைய விஷயங்கள் அவங்க அக்கா சொல்ல போது பேர் ஃபீல் பண்ணி, ஐயோ காணுமா பாருங்க, தேடுங்க, எங்க போனான்னு தெரியல, நேத்து இந்த கதை சொன்னான், முந்தா நேத்து ஒரு கதை சொன்னான், ஒருவேளை அங்க போயிருப்பானோ இங்க போயிருப்பானோன்னு கம்ப்ளைண்டா வரப்போகுது பேரு. நம்ம தான் சாக்காக போறோம் ஐயோ அப்படின்ட்டு. எந்த குட்டில எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அக்காவுக்கும் தம்பிக்கு நிறைய சில பல விஷயங்கள்லாம் ஓடி நிக்குது. சரியா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆவான், ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள. அதனால சரி, அதனால அடிச்சுக்கிட்ட ஒண்ணே சொல்ல மாட்டோம். சிரிக்க கூடாது, ரகம்னுடா, சிரிச்சா கண்டுபிடிச்சிருக்க. நீ பேசு, உன் போன் நான் எப்படி எடுக்கிறது? முதல்ல போன் எடுக்கிட்டோம். அது போன் எடுக்க மாட்டேன் இந்த பாரு. ஏ அது ஏதோ மதிக்கவே இல்லை நம்மள. அது எங்கனாச்சும் பிஸியா இருக்கும், இல்ல கீழே இருக்கும், ஒரு மாப்பிள்ளைக்கு அடிப்போம். என்ன பண்ணுதுங்க, என்ன சொன்னா என்ன பண்ணுதுங்கன்னு பாப்போம். சீக்கிரம் அவராச்சும் போன் எடுக்கிறாரா? அவளுக்காச்சும் ரிங்க போய் எடுக்கு, இவருக்கு ரிங்கே போகல. அப்ப எங்க வெளில இருக்குதுன்னு நினைக்கிறேன்ப்பா, இல்லையோ? மணி 8:30 ஆகுது. கீழ இருந்தா இன்னைக்கு ஏதோ சினிமாக்கு போறேன்னு சொல்லுச்சுங்களா? லோக்கா போறேன்னு இல்ல, இன்னைக்கு லோக்கா போலான்னு சொல்லுச்சுங்கல்ல. அப்படின்னா சொல்லிருக்குமே, தெரியல. ரிங்காத யாருக்கு? இங்க பாப்பாக்கு தான். அவருக்கு போகவே மாட்டேங்குது, லைனே போல அவருக்கு. போன் எடுக்காத காரணத்தினால போன் வரும்போது நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். மதிக்கவே அப்படின்ட்டு சின்ன தடவை அவருக்கு அடி. அவருக்கு தான் லைனே போலையே. லைன் போதான்னு பாரு. போகுது. எங்க மாப்பிள்ள, வீட்டுல இருக்கீங்களா வெளில இருக்கீங்களா? ஓ, அப்படி கீழே இருக்கீங்களா? பாப்பாவுக்கு போன் அடிச்சோம் எடுக்கவே இல்லை, அதான் சரி. சரி ரைட், ஓகே ஓகே. மௌலி ஏதாவது பேசினானான்னு கேளுங்க. இல்லையா, அதான் மதியானத்துக்கு மேல எங்கேயோ வெளில போனானாமா. இப்ப போன் அடிச்சா போனே எடுக்க மாட்டேன்றான். மதியானத்துக்கு மேல எங்கேயோ வெளில போனானா பாப்பா. டாடி அங்க வீட்டுக்கு போயிட்டு நான் வந்துட்டேன். நானு வந்து சாப்பிட்டு படுத்துட்டேன். அப்புறமா இப்ப அவனுக்கு போன் அடிச்சா அவன் எடுக்கல அப்படின்னுட்டு இருக்குது. தெரியலையே, இதான் பக்கத்துல தான் வாங்குது. இரு ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்து லைன் வருது, திருப்பி கூப்பிடுறேன் நான். என்னப்பா நீ அதுக்குள்ள? ஓடிபி வந்துச்சுன்னா இன்னும் வரல சார். ஓடிபி எதுக்கு பிரேக்? இப்போ இது கொஞ்சம் பிரேக் விட்டு தான் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஐடி ஃபைல் பண்றாங்க, ஸோ அவங்களுக்கு சொல்லணும் ஓடிபி. அதுவும் அவங்க அக்கா கூப்பிட்டுட்டான் அவனுக்கு. எடுக்காதடா, எடுக்காத. அவங்க அக்கா கூப்பிட்டுங்கிறான் அவனுக்கு. எடுக்கக்கூடாது. மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுரு. வேணாம் எதுவுமே பண்ணாத, போனே எடுக்காதடா. 3-4 கால் வந்ததுன்னா
போனே எடுக்கல. போன் எடுக்காத. திரும்பி வருது தானே? இன்னொரு நம்பர்ல இருந்து வருது. அது அவ நம்பர் தான். 2 நம்பரா? ஓ, 2 நம்பர்ல இருந்து புது நம்பர்ல இருந்து அடிச்சா நீ எடுத்துருவேன்ட்டு. அவ்வளவு மொக்கா நாங்க. கொஞ்ச நேரம் டென்ஷன்ல விடுவோம், அதுக்கப்புறம் நான் பேசுறேன். அடுத்தது எனக்கு வரும். எனக்கு வரும்பா. அடுத்தது எனக்கு வந்தா வீடியோடா. நீ டக்குனு அம்மா மொபைல்ல எடு. நீ வீடியோ எடுத்து வை. வீடியோ எடுத்து வை. அடுத்தது எனக்கு வரும். அது இதுக்கப்புறம் பாருங்க, நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் நம்பாதீங்க. இதுக்கு வேற வேலையில போய் செல்லவா, சினிமா போலாம், வா மாலுக்கு போலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்பி போயிடுவாங்க. வந்துச்சு எஸ்எம்எஸ். வரல ஃப்ரெண்ட்ஸ். 2 வாட்டி கால் ராங் நம்பர் செக் பண்ணிட்டு நம்மள அவ்வளவு சீக்கிரம் மாற்ற ஆள்லாம் இல்ல. என்ன சொல்ல விரும்புறேன் உங்க அக்காவுக்கு? உங்க அக்கா இந்த வீடியோ பாக்கணும்ல. புரியல. உங்க அக்கா இந்த வீடியோ பாக்கணும்ல. என்ன பாக்குறியா? பாக்கும்போது என்ன பண்ண வந்து ரியாக்ஷன் தருதான்னு பாக்கணும். இங்க மாடுங்கண்ணா சுத்தின்னு இருக்கும் தான் சொல்ல போகுது. இந்த டென்ஷன் ஆறாங்களா என்ன பண்றாங்கன்னு பாப்போமா? எடுக்கலாமே அப்படிதான் சொல்ல போகுது. வாட்ஸ்அப் ஆன்லைன் வந்துட்டுமா காட்டிக்குமோ? ஏச்சி, யாராவது ஆன்லைன்ல போவாங்களா பைத்தியம்? யாருனாச்சும் ஆன்லைன்ல போவாங்களாடா பைத்தியம்? பாப்போம் என்னதான் சொல்லுது வருதான்ட்டு. மௌலியானா அதிக பிரசிங்க வேலையை பாக்குற மௌலி. ரித்திக்கு மெசேஜ் பண்றான். அவனுக்கு ஒன்று அடிச்சிச்சா? ரித்திக்கு உன் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்றானா? அவன் போனே எடுக்காத. சரி அவன் போன் எடு. என்ன சொல்ற? என்ன அடிச்சதுன்னு கேட்பான். மெசேஜ் தான் பண்றான். இல்ல வேற ஏதாவது பேசுறான். சரி ஓகே. நீ எதுக்குடா ஆன்லைன்ல போற? இன்ஸ்டால ஆன்லைன் போனாலும் காட்டாத, நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். சோ நோ ப்ராப்ளம். திருட்டு கம்முனாட்டிங்க என்னென்ன வேலை பாக்குறீங்கடா? ஆன்லைன்ல என்ன பண்றான்? ஆன்லைன்ல இன்ஸ்டால இருந்தாலும் தெரியாதான், ஆஃப் பண்ணி வச்சிருக்கானா. வாட்ஸ்அப்ல தான் காட்டும். 2 தடவை போன் அடிச்சது, அப்புறம் எடுக்கல. நீங்க உட்காரு, இங்கே உட்காரு. வந்துச்சு தம்பியா. சரி நீ போன் அடி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு கலவாளிங்க. மோனா அக்கா மெசேஜ் பண்ணிருக்காங்க. இரு அம்மா ரித்திக் அம்மா. ரிப்ளை பண்ண. யாருக்கு? தெரியலன்னு சொல்ல சொல்லு. தெரியலன்னு சொல்ல உன் ஃப்ரெண்டுக்கு உடனே போயிருக்கிறா. ரித்திக் போயிருக்கிறா. பரவாயில்ல, சகாக பாசம் இருக்கு. ஆனா இந்த பிராங்க் ரிலீஸ் ஆன உடனே இது பிராங்க் தெரிஞ்சதுன்னா இதுக்கப்புறம் நீ நிஜமாலே காலம் போனா கூட கவலைப்படாது, சினிமா கிளம்பி போயிருக்கும். அப்ப ஏதோ முக்கியமான விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்கப்பா, அதனாலதான் அவங்க அக்கா பதறுது. இல்ல பேசி ட்ரிப்பு போன மாதிரி தான் பேசுனது. என்ன ட்ரிப்பு? தாய்லாந்து ட்ரிப் போறீங்களா? அது போன பேசுனதுதான். உங்ககிட்ட தான் பேசும் பாப்பா. எங்கிட்டயா கூட இருக்கியான்னு கேட்டுக்கிறாங்களா? ஓகே ஓகே. ரித்திக் நீ போன் அடிக்கிறியா? சரி ஓகே ஓகே. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? என்ன திட்டு போகுது கட்சியில? நீ காணணும் பதறாங்கடா. அப்ப என்னமோ உள்குத்து இருக்குது. முட்டாள் முட்டாள் முட்டாள். அப்ப என்னமோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க இவங்க ஏதோ ஒரு விஷயம். ஐயோ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தானே என்ன ஆனாலும் தெரியலையே அப்படின்ட்டு பதறின்னு அடிக்குது. அதோட வாய்ஸே பயங்கர சீரியஸா இருக்குது. அப்புறம் என்ன அசிங்கமா திட்ட போகுது அது. இதுக்கப்புறம் நீ என்ன சைலண்ட் பண்ற? நான் கிளம்பிட்டேன்ற மாதிரி எனக்கு தெரியாது. சொல்லிச்சிங்கன்னா போன் வச்சுட்டு நான் பாட்டு நான் கிளம்பிட்டேன்ல அப்படின்றேன். இது நம்பர் கிளம்பிட்டு நம்பரு அது அதோட செகண்ட் நம்பர், பிசினஸ் நம்பர். எந்த நம்பர்ல இருந்து வந்தாலும் கால் எடுக்காத. அடிச்சு கேட்டாலும் உண்மையை சொல்லாத. தெரியலன்னு கால் வருதுடான்னு சொல்றான். என்ன கேட்டாலும் தெரியலன்னு சொல்லு. சேர்த்து ரித்திக்கையும் சேர்த்து பிராங்க் பண்ற. ஹலோ, நான் வீட்டுல தான்டா இருக்கோம். அவனையும் சேர்த்து பிராங்க் பண்ணுன்னு சொன்னல. தெரியலன்னு சொல்லு. நீ காலேஜே வரல, காலேஜ்க்கே நீ வரலன்னு சொல்ல சொல்லிடு. எனக்கு கூப்பிடுது. அதான் தெரியலன்னு சொல்லிடு. வெய் வர வர வர
அட சொல்றா செல்லாம். யாரு? நீ தான் சொன்னிய ரித்திக் பேசுறேன். நீ ரித்திக் கிட்ட போன் பண்ணா ரித்திக் எனக்கு தெரியாதுக்கா, என் கூட வரல, ஈவினிங் பேசினா எங்க போறேன்னா சொல்லல அப்படின்னா, இருங்க நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணா. சரி பண்ணிட்டு கால் பண்றான்னு சொன்னேன். அது எது ஜிம்முக்கு போயிருக்காங்கன்னு தெரியலையே. ஜிம்முக்கு போனா எத்தனை நேரமாப்பா? இத்தனை நேரம்லாம் பண்ண மாட்டான். என்ன திட்டினேன், அதனால போயிட்டான். ஃபோன் கேட்டுன்னு இருந்தான். 17 Pro புக் பண்ணுன்னு கேட்டுன்னு இருந்தான். திட்டினேன். 17 Pro Max புக் பண்ணுன்னு சொன்னாங்க. திட்டினீங்களா? என்னன்னு திட்டினீங்க? உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் இதே தான் பேசின்னு இருக்கிற. எல்லாம் அவங்கவுங்க வந்து சம்பாரிச்சு இது பண்றாங்க, உனக்கு மட்டும் என்ன எல்லாமே பேரண்ட்ஸே செய்யணுமா? அவங்கவுங்க சேர்த்து வச்சு தான் பண்ணுறாங்க. நாங்கள் படிக்க வச்சுட்டோம், சோறு போடுறோம், இதுக்கப்புறம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு திட்டினேன். திட்டினவொடனே கோவம் வந்துச்சு. நான் எதை கேட்டாலும் இதை தான் சொல்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் இதை தான் பண்ணுறீங்க, நான் கேட்டால் மட்டும் வாங்கி தர மாட்டீங்க, காலேஜ் கேட்டால் நான் போய் சொல்கிறேன், நான் ஊர் சுற்றுற காலேஜ் போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படி இப்படின்ட்டு என்கிட்ட மதியானம் சண்டை போட்டுன்னு இருந்தான். அப்படி யாருக்கோ போன் பண்ணா அப்புறம் கிளம்பி போனவன் இன்னும் வரைக்கும் போன் எடுக்கல. சரி நான் வந்துருவான், எங்க வெளில போயிருக்கான், ஜிம்முக்கு போயிருப்பான்னு நினைச்சேன். சரி 7 மணிக்கு ஒரு தடவை போன் அடிச்சேன், எடுக்கல. 8 மணிக்கு போன் அடிச்சேன், எடுக்கல. இப்ப 8:30 மணில இருந்து போன் அடிச்சுனது நான் எடுக்க மாட்டேன். தெரியல, எனக்கு தெரியல, நான் எதுவுமே பேசல. நான் சண்டை போட்டு நான் போய் தூங்கிட்டேன். வெளில வந்து பார்த்தா ஆள் இல்ல. சரி ஜிம்முக்கு போயிருப்பான் போல அப்படின்னு நான் நினைச்சேன். முடிவெட்ட போகணும், ஜிம்முக்கு போகணும்னு சொல்லின்னு இருந்தது. சரி அப்படிதான் போயிருப்பான் நாட்டுக்குதுன்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கு வந்துட்டு நாங்க இன்னைக்கு 2 பேரும் நாங்க தான் ஷார்ட்ஸ் எடுத்தோம். ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுட்டு சரி கூப்பிட்டேன். 7 மணிக்கு கூப்பிட்டேன், எடுக்கல. சரி எங்க வெளில போயிருப்பான்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா இது வரைக்கும் போன் எடுக்க மாட்டேன், திருப்பியும் கூப்பிட மாட்டேன். என்ன விஷயம்? அவன் உனக்கு அடிக்கடி போன் பண்ணி பேசுனுங்கிறான். மத்தியானம் நாங்க பேசினோம்ப்பா. நாங்க எல்லாரும் சேர்ந்து பேசணும், 3 பேரும் பேசணும். அவன் என்ன போன் எடுக்க மாட்டான். 8:47 இப்பதான் பாத்துருக்கான் நான் லாஸ்ட் வாட்ஸ்அப்ல. எத ஸ்டேட்டஸ்யா? இப்பதான் வந்துட்டு போயிருக்கான் டாடி. வேணும்னே பண்றானா என்னன்னு தெரியலையே. அதான் மத்தியானம் 17 Pro புக் பண்ணுன்னா நான் புக் பண்ண முடியாது, நீ தேவைன்னா நீ காசு கொடுத்து வாங்கிக்கோ, சும்மா எங்களே போட்டு டார்ச்சர் பண்ணின்னு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு திட்டினேன். கண்டமேனு திட்டினேன். அதனால என்ன பண்ணானே தெரியல. சும்மா பயமுத்தத்துக்கு பண்றான்னு தோணுது. ஏன்னா இப்போ இப்ப 8:48 1 மினிட் முன்னாடி வந்துட்டு போயிருக்கோம். இருங்க நாங்க அடிச்சு பாக்குறோம். சரி நீயே அடிச்சு கூப்பிட்டு கேளு, என்ன விஷயம் என்னன்னு கேள்விங்க. சரி ஓகே. கட் பண்ணிட்டேன், மறந்து போய். எதுக்கு இது தேவையில்லாத வேலையை பாக்குறீங்க? போதும் போ. எடுக்கவா இது வருது, எடுக்கவா ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எடுப்போம். எடுத்துமா என்னன்னு சொல்ல. போன் கேட்டா வாங்கி தர மாட்டேன். ஹலோ 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 லூஸ் எங்க இருக்க? வெளியா? எங்க வெளிய? வெளியானா வெளியா? அவன் எல்லாரும் பயந்து இருக்கணும். என்ன திரும்பிட்டியா நீ? என்ன பயந்து இருக்கீங்க? சொல்லிட்டு தான் வந்தேன். தெரியாம ஏதோ டிக்கெட் ஆன்ட்டு கிளம்பிட்டியாமா வீட்டுல இருந்து. ஆமா. அதுக்கப்புறம் போன் எடுக்கல அப்படின்ட்டு எனக்கு போன் வந்துச்சு. நான் உனக்கு போன் பண்ண, நீ ஏன் போனும் எடுக்கல? சரின்ட்டு ரிட்டிக் பண்ணேன். ரிட்டிக் தெரியல நான் என்கிட்ட வாங்கி தர மாட்டேன்றா, அவங்களும் போன் வாங்கி தர மாட்டேன். எங்க இருக்கிற? வெளியா? யாரோட? நான் ஃப்ரெண்டு கூட இருக்கேன். யாரு? இதான் ஃப்ரெண்டு கூட. சரி ஓகே, வீட்டுக்கு போன் பண்ணி பேசு. நான் பேச மாட்டேன். என்ன மேட்ரு? நான் பேச மாட்டேன். திட்டாங்க போ. நான் பேச மாட்டேன். என்ன மேட்ரு? நான் பேச மாட்டேன். வீட்டுக்கு போனா வைக்கும். வர மாட்டேப்பா. சரி கொஞ்ச நாள் கழிச்சு போ. சரி போக மாட்டேன் சொல்ல வேண்டியதுதானே, நான் போக முடியாது. அவங்க தேடி இருக்கட்டும், அவங்களுக்கு அப்பதான் புத்தி வரும்னு சொல்ல வேண்டியதுதானே. திட்டுங்க தேவையா? ஏய் என்ன திமிரா உனக்கு? உனக்கு எதுக்கு இப்போ ஐபோன் 17 Pro Max அப்படின்னுவாங்க. திட்டுவாங்க, கண்டிப்பா திட்டுவாங்க 2 பேரும். அவர் சிம்பிளா முடிச்சிட்டாரு பேர். விடுங்க, அவனை போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க, அவனே போவான், கட் பண்ண போனேன் அப்படின்ட்டாரு அவரு.
இதுக்கப்புறம் அவன் சீனம் போட்டானா மரியாதையா வீட்டுக்கு போ, உனக்கு போனும் கிடையாது, ஒரு டேஷன் கிடையாது அப்படின்னு திட்டுவாங்க. ஓகே फ्रेंड्स, நம்ம இது கூப்பிடுறாரு மாப்பிள்ளை. ஏய் என்னது எல்லாரும் திட்டுவாங்க விடுறீங்க? நான் பிராங்க்னு சொல்றேன். ஏய் வேணாம் வேணாம் மாப்பிள்ளை சொல்லுங்க மாப்பிள்ளை. பேசலாம் மாமா இப்பதான். கேட்டா எழுதுறா ரெண்டு கூட சொன்னா சரி வீட்டுக்கு போப்பான்னா போக மாட்டேன், பேச மாட்டேன். சரி சரி ஓகே இருக்கட்டும் விடுங்க. பிராங்க் இது இங்கதான் உட்காந்துங்கிறா. இன்னைக்கு ஏதோ மத்தியானம் நான் வெளில போயிருந்தேன். நான் வரத்துக்குள்ள வீட்டுல அம்மாவும் பையனும் ஏதோ டிஸ்கஷன் அது இதுலாம் ஓடிச்சு போட்டுருக்கு. ஸோ அதனால இப்ப வந்தவொடனே அதை வச்சு பிராங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்ததுங்க. அக்காக்கும் மாமாக்கும் பாசம் இருக்கா பாக்கலாம் அப்படின்னா கரெக்டா ஓகே ஓகே ரித்திகெல்லாம் போன் அடிக்கிறாங்க, பாசம் இருக்குது அப்படின்ட்டு இருந்தான். ஏன் ஒவ்வொரு வாட்டி போன் வரும்போது குறுக்கல அம்மா பேசின்னு இருந்தது, உங்க காதுல விழலையா? நானே அதான் சொன்னேன், என்னதான் திட்ட போகுது, அது பேசுறதுலயே தெரியுது டென்ஷனு, அப்புறம் என்ன திட்டதான் போகுது பாரு அப்படின்ட்டு இருந்தேன். நீ அதுக்குள்ள ரித்திக்கு ரித்திக்கு போன் அடிக்கிறேன், அவனுக்கு போன் அடிச்சு அவன் போன் அடிக்கிறாங்க. ஏய் உங்க அக்கா கூப்பிடுறாங்க எங்கடா இருக்கிற நீன்னுட்டு. அப்ப ஏதோ விஷயம் ஓடினு, அது என்ன விஷயம் தான் தெரியல. சொன்னா இன்ஸ்டால வராங்க அப்படின்ட்டு இருந்தோம். வந்து அப்புறம் தோதான் உட்காந்துக்கிறான். இந்தா பரவாயில்ல தம்பி மேல பாசம் இருக்கு போல. இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. நான் தண்ணி கேன் பரபர உட்காந்து தன்னை கூட்டு வந்து பண்ண வச்சுட்டு வாங்களா. ஐயோ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், பாசக்காரங்க ரெண்டு பேரும் பாசக்காரங்க, பாசக்கார மாமா மாசக்கார அக்கா ரெண்டு பேரும் பாசக்காரங்க. ரித்திக்கு போனீங்க தெரிஞ்சிச்சு. ஓகே மோனா லேட்டா டர் ஆயிடுச்சுன்ட்டு. சரி சரி சூப்பரா பண்ணீங்க போங்க. சரி சரி திடீர்னு தான் தோணுச்சு. இதே மாதிரி விஷயத்துல வண்டி பண்ணாதீங்க ப்ளீஸ், எல்லாரும் காப்பி ஆகுறாங்க. இல்ல இல்ல மாப்பிள்ள, நீங்க அங்கேருந்து ஏதாவது பண்றேன்னு மட்டும் தயவு செய்து பண்றாதீங்க வேணாம். அவர்கிட்ட கொஞ்ச நேரத்துல கார் எடுத்துட்டு பாராமா. அது பரவாயில்ல, நீங்க பண்றதா இருந்தா அது எனக்கு சூட் ஆகாது. அதனால நீங்க எதுவும் என்னெல்லாம் பிராங்க் பண்றேன்னு எதுவும் பண்றாதீங்க. மம்மி டாடில இருந்து எல்லாரும் போயிட்டாங்க. ஓ எல்லாரும் வீட்டுல தான் இருக்கிறாங்களா? கீழே டின்னருக்கு வந்து கீழே. ஓ போன் வரும், நீங்க லிங்க் பண்ணீங்களா போனு? இங்கதான் இன்னும் இல்ல எனக்கு சொன்னா நான் சொன்னேன் இல்ல மௌலிய வீட்டுல பரலையா இன்னும் அதான் தெரியலன்னு. அப்ப எல்லாம் கேட்டிருந்தாங்க என்ன ஆயிடுச்சு. சரி சரி சொல்லிடுங்க பிராங்க்ன்ட்டு. இப்பதான் நீங்க சொன்னோம்னாதான் ஓகே. இல்லைன்னா கார் எடுத்துருப்பாங்களாம் கொஞ்ச நேரத்துல சென்னைக்கு வர்றதுக்கு. அந்த நைட் ராத்திரி பிராங்க் பண்ண போறாங்க. சரி சரி ஓகே சாப்பிடுங்க நீங்க. ஓகே 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 மேம் பாய் பாய் பாய். ஓகேடா பாய்டா செல்லம். ஓகே ஓகேடா செல்லம் பாய் பாய் பாய். டோட்டல் ஃபேமிலியே கதற விட்டுட்டப்பா. மௌலியை காணவில்லை. அவங்க தாங்குவாங்க, அவங்க பிராங்க் பண்ணா நான் தாங்க மாட்டேன். தயவு செய்து மாப்பிள்ள எதுவும் பாப்பா வச்செல்லாம் பிராங்க் பண்றாதீங்க. சரி போ, உனக்காக பாரு எவ்வளவு துடிக்கிறாங்க. ஆமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நல்லா சூப்பரா போச்சு, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சில உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பாய்.